ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. இன்றைக்கி மகாநதி சீரியலில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம யமுனா நிவின் அவங்க சீன்ஸ் தாங்க இன்றைக்கி போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக அவர் அடிச்சுட்டு போயிட்டார். ஸோ ஃபேமிலியில் அவர் எதுக்காக அடித்தார், என்ன ஏன் தம்பி கை நீளுது, என்ன அந்த பையன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பிரச்சனை கிளப்புறாங்க. ஸோ யமுனா வந்து கங்கா வந்து சொல்கிறாங்க, யமுனாவை உனக்கு வாய் நீளண்டியா தான் அப்படின்னு, உங்களுக்கெல்லாம் பிரச்சனையா அப்படின்னு. உனக்கும் குமரனுக்கும் பிரச்சனை போது நான் எதனா வந்து கேட்குறேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேச, கடைசியில் குமரன் வந்து யமுனா கூட்டிட்டு வந்து வீட்டில் விடுறாங்க. நிவின் வந்து படுத்துட்டு இருக்காரு. என்னை அடிச்சுட்டு இங்கே வந்து படுத்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்றாங்க. அப்புறம் குமரன் வந்து ஓகேடா நான் விட தான் வந்தேன் பார்த்துக்கோ அப்படின்னு, இருந்தாலும் அடிக்காதடா அப்படின்னு. இல்லைண்ணா எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டா தான் டக்குன்னு அடிச்சிட்டேன், அத்தைக்கிட்ட சாரி கேட்டதாக சொல்லுங்கள் அப்படின்னு. சரிடா இனிமேல் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வராரு. அதுக்கப்புறம் எக்ஸிபிஷனுக்கு வந்து காவேரி கூட்டு போகிறதுக்காக கால் பண்ணுறாரு. நம்ம மேடம் தான் விஜய் கூட இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அதனால் அவருக்கு புரிஞ்சிடுதுங்க பேசுகிறத வச்சு. ஆனால் வந்து காவேரி சொல்லலை, நான் எக்ஸிபிஷனில் தான் இருக்கிறேன் அப்படின்னு. எக்ஸிபிஷன்லாம் மூடி இருக்கேம்மா அப்படின்னு. நான் சின்ன குழந்தையா என்னை தேடாதீங்க, நான் வரேன் காலையில் அப்படின்னு. குமரன் வந்து மனசில் புரிஞ்சுட்டு நான் எப்பவும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம்மா, ஆனால் நீ இன்னும் என்னை நம்பல இல்லை அப்படின்னு மனசில் நினச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் காவேரி அவங்க 2 பேரும் கார் சேர்ந்தாங்க. ஸோ ஹோட்டலில் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டே ஒருத்தர் விட்டு மனசை விட்டு பேசிகிட்டே போகிறாங்க. இந்த சீன்ஸ் வந்து நம்ம ஹீரோயினி வந்து சீன்ஸ் வந்து முடியுது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய வெண்ணிலா அவங்க மாமா பசுபதி அவங்க சீனுங்க மார்னிங்கு. ஸோ எங்களை அப்படியே நைட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்க, உங்களால தான் விஜய்க்கு எனக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கடைசியில் அவன் ஆஸ் அ ஃப்ரெண்டாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம், இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. பசுபதி டென்ஷன் ஆகி வெண்ணிலா நீ இப்படி ரிப்போர்ட் கொடுத்தனால தான் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு. என்ன அந்த நிலைமைக்கு தள்ள வச்சு நீ தான், விஜய் மேலே பழிப்பட வச்சு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவமாக வந்து போயிட்டுருக்கு. ராகினி வந்து நீ அந்த டேப்லெட் சாப்பிட்டனால தான் நான் அவங்க வந்து இந்த ஐடியாலாம் கொடுத்தோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வாக்குவாதம் வந்து சிவியராக போயிட்டுருக்குங்க. இன்றைக்கான சீரியலில் ட்விஸ்ட் என்னன்னு சொன்னார் இல்லைங்களா, அது ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலாக நம்ம வெண்ணிலாவை வந்து பசுபதி வந்து கோவத்தில் அடிக்கிறாரு, மாடியிலேருந்து கீழே விழுற மாதிரி தான் ட்விஸ்ட்டு. இது நாளைக்கு கண்டினியூ. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.